நேற்று அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ஆட்சி பொறுப்பு கையில வச்சிருந்த போது மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணாத பழனிசாமி ஒன்றிய அரசுல பாஜக கூட கூட்டணியாக இருந்து சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாம துரோகங்களை மட்டுமே செஞ்ச பழனிசாமி அவர் பங்குக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். அது தேர்தல் அறிக்கை அல்ல, பழனிசாமியுடைய பம்மாத்து அறிக்கை. ஆளுநரை நியமிக்கிறப்போ முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று நியமனம் செய்யணுமா? திமுக சொன்னதையே அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். நான் கேட்கிறேன், பழனிசாமி அவர்களே, திமுக அரசுக்கு குடத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆளுநர். அவரை கண்டிச்சு ஒரு நாளாவது ஒரு அறிக்கையாவது விட்டிருக்கீங்களா? இல்லையே. மோடி அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்படல. அந்த சட்டத்தை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஓட்டு போட்ட காரணத்தால் தான் அந்த சட்டமே இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு. குடியுரிமை திருத்த சட்டம் வர காரணமாக இருந்துட்டு இலங்கை தமிழர்களுக்கான இரட்டை குடியுரிமை கொண்டு வருவோம்னு சொல்றதுக்கும் பேர் என்ன? பித்தலாட்டம் தான். அடுத்து ஒன்று சொல்றாரு, மதுரையில் நிறுவப்பட இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர துரித நடவடிக்கை எடுக்கப்படுமா? என்ன நாடகம் இது? பழனிசாமி சொல்றாரு, 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எய்ம்ஸ் திறப்பு விழா மோடி அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த பிரதமர் மோடி அவர்கள் பட்டன் அழுத்தினப்போ பக்கத்தில் உட்கார்ந்து கை தட்டுனீங்களா? அதற்கு பிறகு எய்ம்ஸ் அமைக்காம ஏன் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு ஒரு முறையாவது ஒன்றிய அரசோட கதவை தட்டி இருப்பீங்களா? இவ்வளவு ஆண்டுகளாக இது எதையும் செய்யாம இப்ப வந்து நீங்க போடுற இந்த பகல் வேஷம் பாஜகவுக்கான பசப்பு நாடகம் தான் மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு வந்து 15 லட்சம் ரூபாய் வரை இந்தியர்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார, தந்தாரா? 15 லட்சம் வேணா 15,000 தந்தாரா? 15,000 வேணா ஒரு 15 ரூபாயாவது தந்தாரா? இதை கேட்டா உள்துறை அமைச்சர் பேட்டியில சொல்றாரு, அது சும்மா தேர்தலுக்காக சொன்னோம்னு சொல்லி முடிச்சுட்டார். அடுத்து விவசாயிகளுக்கு முக்கியமா ஒன்று சொன்னாரு, உழவர்களின் வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவேன்னு சொன்னாரு. ஆச்சா? இல்ல. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவர்கள் வயிற்றில் அடிச்சாங்க. இதெல்லாம் சொன்னப்போ பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொன்னார்? விவசாயிகள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, நான் அவங்களோட விவாதம் நடத்த தயார்னு சொன்னார். நானும் ஒரு விவசாயின்னு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செஞ்சவர் தான் பழனிசாமி அவர்கள்.